நாடகப்பிரிய அமைப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் திருமிகு எஸ்.வி. வெங்கட்ராமனுடைய நூற்றாண்டு விழா, எஸ்.வி. சேகருடைய 7000வது நாடக விழாவிலே பங்கெடுத்து வாழ்த்து சொல்லக்கூடிய அல்லது சிறிது நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சேகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வருகிறேன். அவரும் பேசுறப்போ நம்ம முதல்வர் சொன்னார். அதனால் நானும் நம்முடைய சேகர் என்று நானும் சொல்லுகிறேன். நூற்றாண்டு விழா காணக்கூடிய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள். நாடக உலகில் கொடிகட்டி பறந்தவராக விளங்கியவர். 1940 முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண் வேடம் விட்டு நடிச்சிருக்கக்கூடியவர் அவர். தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில வருகை தரு பேராசிரியராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார். பெப்சி என்ற திரைப்பட யூனியன் பெயரை இவரும் MP சீனிவாசனும் சேர்ந்துதான் அதை அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இரத்த தானம் செய்யறதுல மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். தலைவர் கலைஞர் மேல எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு, பாசம் உண்டு, பற்று உண்டு. அதே மாதிரி எஸ்.வி. சேகர் மேல கலைஞருக்கும் பற்று உண்டு, பாசம் உண்டு, மதிப்பு உண்டு. என்னால் பல நேரம் நானும் பார்த்துருக்கிறேன். அவர் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே கொடுத்து காத்திருக்கிறவங்களாம் உட்கார வச்சுட்டு சேகர் இருந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கொண்டு பெட்டிஷனையோ மனுவையோ கொண்டு தலைவரிடத்திலிருந்து கொடுக்கிற போது அதை புன் சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைத்து அதை உடனே செய்து கொடு, அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார். எங்களுக்கு கோபம் வரும் அந்த நேரத்தில். எங்களை தான் பார்க்க மாட்டேங்கிறாரு, எங்க கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. காரணம் அந்த அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு. இன்றைக்கு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னாலும் அவர் மீதான பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன். அதுதான் உறுதி. ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்களுக்கு தைரியமாக நாம் சொல்ல முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலா எதையும் எடுத்து சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. இப்போ கூட யாரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதிகம் உங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்திலே சில காட்சிகளை பார்த்தோம். இதெல்லாம் பார்க்குறப்போ 2026 தேர்தலுக்கு இவரை பயன்படுத்திக்கிட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. 1996 செப்டம்பர் 18ஆம் தேதி எஸ்.வி. சேகருடைய 3500 நாடக விழா நடத்துறப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துக்கிட்டு எஸ்.வி. சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துப்பிள்ளைன்னு அந்த நாடகத்துக்கு பேர். அதில் கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் வாழ்த்துக்கிற போது சொன்னார், சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு பேசினார், வாழ்த்தினார். தத்துவப்பிள்ளை நாடகத்தில் நடிச்ச எஸ்.வி. சேகருக்கு ஒரு தத்துவ பிள்ளை ஒரு பட்டத்தை கொடுத்தார். அப்போ அடுத்து 5600வது நாடக விழா நடத்தினப்போ 2010 7ஆம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்துக்கிட்டு பாராட்டினார். அப்போ எஸ்.வி. சேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா. அந்த நாடகத்துக்கு தலைப்பு நாரதகான சபால தான் அந்த நாடக விழா நடந்துச்சு. இதே சபால தான் நடந்துச்சு. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன். அல்வா டிராமாவை நானும் பார்த்தேன்.
டைமிங்காக டைலாக் பேசுகிற அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எஸ்வி பேசுவார். அதனால தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், மருந்து கேப்சூல் போல மக்கள் நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்தில் எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார். 15 ஆண்டுகள் கடந்தும் அந்த சிரிப்பு கேப்சூல் இன்னும் வீரியத்தோடு பயன்பட்டு வருகிறது. திரைப்படங்களில் வசனத்தை மறந்துட்டா ரீடேக் எடுத்து அதை தவிர திருத்திக்கலாம். ஆனால் நாடகத்தில் அப்படி முடியாது, ரீடேக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அதை சமாளித்து பேசி ஆகணும், சமாளித்து நடிச்சு ஆகணும். ஆகவே நாடகத்தில் சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும். நாடகத்தில் நடிக்கிறது எவ்வளோ சிரமமானது, நடத்துறது எவ்வளோ சிரமமானது என்பதை எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஏனென்றால் 71 அதற்கு பிறகு 89 தேர்தல் பிரச்சார நாடகத்தை நான் தமிழ்நாடு பூரா போய் நடத்தியிருக்கிறேன். முரசை முழங்கு, திண்டுக்கல் தீர்ப்பு, வெற்றி நமது என்ற 3 நாடகங்கள் நடத்தியிருக்கிறேன். அதற்கு பிறகு சின்ன தொலைக்காட்சி சின்னத்திரையில் குறிஞ்சி மலர், சூர்யா நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறப்பு காட்சியாக ஒன்று நினைச்சிருக்கிறேன். எனக்கு அதில் அனுபவம் உண்டு. ஒவ்வொரு முறையும் நாடகம் அரங்கேற்றம் செய்வது ஒரு பிரசவ வேதனை மாதிரி. ஏனென்றால் ஒரு ஊரில் ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்றம் வெற்றி பெற்றுடும். ஆனால் அடுத்த ஊருக்கு போகிற போது அது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் ஏற்படும். அந்த அளவிற்கு தான் நாடகத்தை நாம் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட துறையில் 7000வது நாடகத்தை நடத்துகிறாருன்னா அது பெரிய திறமை வேண்டும். அந்த திறமை படைத்தவராக சேகர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய எஸ்வி சேகர் அவர்கள். அவருடைய இந்த வெற்றி என்பது அவரது கால திறமைக்கான வெற்றி, கலைப்பணிகளுக்கான வெற்றி. நாடகம், கூத்து, சினிமா, டிவி சீரியல், வெப் சீரிஸ் என்ற கலையின் வடிவங்கள் மாறலாமே ஒழிய எந்த கலையாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அதில் சிறந்த சிந்தனையும் அழகிய கலைஞத்தையும் இருந்தால் அவற்றை எவராலும் வெல்ல முடியாது. நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு. அந்த கோரிக்கை நான் பார்த்தேன், அதை கேட்டேன். அவர் பேசுகிற போது சொன்னார், அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமா, உறுதியா அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடிவெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் என்று தெரிவித்து, நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.